அண்மையில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 11 இடங்களுக்கு சீனா அறிவித்த புதிய பெயர்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லை பிரச்சினை குறித்து இன்றைய இன்டெப்த் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம செய்திகள் வாயிலாக பார்த்திருக்கோம். அண்மையில அறிவிக்கப்பட்ட அருணாச்சலனுடைய அந்த புதிய 11 பெயர்கள் அப்படிங்கிறது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியாவினுடைய எல்லை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 15,106.7 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. இது 7 நாடுகள் வழியாக தொட்டு செல்கிறது. அதாவது வங்கதேசம், பூட்டான், நேபாளம், மியான்மர் உள்ளிட்ட 7 நாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதுல இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான எல்லை பகிர்வு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3,488 கிலோமீட்டர் எல்லைகளை பகிர்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதையும் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா மேற்கு பகுதியில ஜம்மு காஷ்மீர் இருக்கிறது, மத்தியில ஹிமாச்சல், உத்தராகண்ட், கிழக்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா சிக்கிம், அருணாச்சல். இந்த அருணாச்சல் அப்படிங்கிற இடத்துலதான் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் நடந்துகிட்டே இருக்கு. சீனாவினுடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கறத சீனா குறிப்பிடுகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு 3 பிரிவுகளையும் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து LAOC அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிடுறாங்க. சரி, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அருணாச்சல்ல தொடர்ந்து சீனா அத்துமீறி இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிழக்கு லடாக், தவாங் அப்படிங்கிற பிரச்சனையை தொடர்ந்து இப்போ மீண்டும் இந்த 11 புதிய பெயர்களை சீனா அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த 11 பகுதிகளில் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா 2 நிலப்பரப்பு இருக்கிறது, 2 ஆறுகள், 2 குடியிருப்புகள், அதே மாதிரி 5 மலைப்பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அருணாச்சல் பிரதேசத்தோட ஜியோகிராபி அப்படிங்கறதே வந்து ஒரு சில இடங்கள்ல தண்ணீர் போக்குவரத்து, இந்த ஆறுகள் இருக்கும், அப்புறம் குடியிருப்புகள் இருக்கும், அப்புறம் நிலப்பரப்பு, இந்த மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் இந்த விஷயங்கள்ல இத்தனை இடங்கள் உட்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த 11 இடங்களை மட்டும் இல்லாம அருணாச்சல் பிரதேசத்தோட இந்த குறிப்பிட்ட சில பகுதிகளை தெற்கு திபெத் அப்படின்னு தான் சீனா இப்போ வரைக்கும் குறிப்பிட்டு இருக்கு. சரி, இதற்கு முன்பு இதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். 2017ஆம் ஆண்டு இதே மாதிரி 6 மாவட்டங்களுக்கு சீனா பெயர் சூட்டியது. அந்த ஆண்டுல தலாய் லாமா அருணாச்சலுக்கு வந்திருந்ததுனால இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது அப்போ சொல்லப்பட்டிருந்தது. அதன் பிறகு 2022 கடந்த ஆண்டு டிசம்பர்ல 15 இடங்களுக்கு இதே மாதிரியான புதிய பெயர்களை சீனா அறிவிப்பாக வெளியிட்டது. 3வது முறையாக மீண்டும் இப்போ ஏப்ரல்ல இந்த 11 இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு இந்தியா தரப்பிலிருந்து உரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சீனா தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது, அதனால இதற்கு நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா கூட கண்டனம் தெரிவித்திருந்தது அப்படிங்கறதையும் நம்ம செய்திகள்ல பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கிறதுனால இதற்கு அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல நடவடிக்கைகளை இந்தியா தரப்பிலிருந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் இது போன்ற தொடர் நிகழ்வுகள் அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.